ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா இது தண்ணி கொதிக்குதுன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, வத்தல் புளிய போடுறோம் நம்ம வீட்டில். தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிச்சோன்னா பச்சை மிளகாவ 10 இது மாதிரி மிக்சியில் நல்லா அரைச்சி அதை இது மாதிரி வடிகட்டி அதுலேயே ஊற்றிடணும். அப்போ தான் அது கட்டி போடாமல் இருக்கும். அந்த இதெல்லாம் தோல்லாம் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வந்துடும். இது மாதிரி நல்லா வடிகட்டி தண்ணி நல்லா கொதிக்கணும். அது மாதிரி நல்லா கொதித்த பிறகு அதை இறக்கி வச்சு மாவு கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி அதில் கிண்டணும். நமக்கு எவ்வளவு கிண்டுறதுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு ஒரு 5 லிட்டரு அப்படி தண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு கிண்டுறதுக்கு கை வசதியாக இருக்கும். மாவை நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம்ல, பச்சரிசி மாவு, பச்சரிசியும் ஜவ்வரிசியும் கலந்து அரைச்சி வச்சுருக்கோம். பச்சரிசி 4 கிலோனா ஜவ்வரிசி 1 கிலோ அந்த அளவுக்கு அரைச்சி நான் வச்சுட்டேன். ஆனால் இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போடும்போது அது ஒரு 4 சிங்கிளுக்கு நம்ம கிண்டிக்கலாம். அந்த அளவுக்கு மாவு நிறையா தான் இருக்கும். நம்ம 5 லிட்டர் தண்ணி வச்சு நல்லா கொதித்த பிறகு அந்த மாவை அப்படியே போட்டு நல்லா